ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி வச்சு ஷைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன். இட்லி, தோசை, பொங்கல் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு 6 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். காம்பு பகுதியில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டு 4ஆக வகுந்துட்டு குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து, வரமல்லி, ஜீரகம், வரமிளகாய் சேர்த்து செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தது ஆறுனது மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே தக்காளி வேக வச்சது நல்லா வெந்துருச்சு. இதில் உள்ள தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீந்துட்டு சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ண பொடி சேர்த்து கலந்து விட்டு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கணும்னா ரொம்பவே சூப்பரான ஷைடிஷ் ரெடி ஆகிடுச்சு.